ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட்னால ஒரு சில பயனரும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பயன் அடைஞ்சதை பற்றி உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காளானிங்க. காளானி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப மோசமானது. ஆனால் அது வந்து ரொம்ப ஒன்றும் இது கெடுதலானதும் கிடையாது, அது ஒரு வியாதியும் கிடையாது. ஸோ காளானி வந்து எதனால் வருது அப்படின்னா, நம்ம கால் வந்து நம்ம பாதத்தை வந்து நம்ம தரையில் நடக்கிறப்ப ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் விழுக என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு கான் மாதிரி ஒன்று சிறுசாக வந்து அப்படியே சிறுசாக, அதாவது சின்ன ஒரு மொட்டை மாதிரி வரும். அந்த மொட்டை அப்படியே நாளாக நாளாக அப்படியே பெருசாகிட்டே வந்து ரொம்ப உள்ள தோல் வந்து நம்ம ஸ்கின் தான், நம்ம ஸ்கின்னே வந்து ரொம்ப ரஃப் ஆயிரும். ஸோ அந்த ரஃப்பான ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி ஆனால் பெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இது வந்து பார்த்தா ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி. அதாவது அட்டைப்பூச்சினா எப்படி அட்டைப்பட்டு எப்படி ஒட்டிக்குமோ அந்த மாதிரி இது காளானிங்கிறது. ஸோ அது வந்து இது பரவக்கூடியதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இது பரவுமாங்கிறது எனக்கு தெரில. ஸோ ஆனால் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ரொம்ப ஓவரான பெயின் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆனால் அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஓரளவுக்கு நம்ம அதை சரி பண்ணிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு மருந்து இருந்து டாக்டர்கிட்ட போய் கேட்டு பண்ணால் ரொம்ப நல்லது. சப்போஸ் ஒரு சில பேருக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா, அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப காலனி ரொம்ப பெருசாகிடுச்சு. அது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு 4, 5 இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 கால்லையுமே வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ அது வந்ததுலேருந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. ஸோ அந்த பெயின் வந்து ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. அவங்க டாக்டர்கிட்டயும் ஒரு சிலர் போய் பார்த்தாங்க. ஆனால் பார்த்தாலுமே அவங்க வந்து அதை வந்து ஆசிட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. பண்ணாலுமே அது வந்து பெயின் ஓவர் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து அப்புறம் அடுத்து ஒரு சில டாக்டர் கேட்குறப்ப அதை வந்து க்ளீன் பண்ணணும், அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து சித்த மெடிசனில் எதுவும் இருக்காங்கிறது தெரில. ஆனால் நீங்கள் வந்து சப்போஸ் இதுக்கு வந்து எதுவும் சொல்யூஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னா, பெரிய லெவலில் பெரிய ஆணியாக வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மற்ற சப்ஸ்கிரைபருக்குமே இதை காமிக்கலாம், சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, அமேசான் கார்டுகள்கிட்டருந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து ஓரளவுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுமா அப்படின்னா எனக்கு தெரில. ஆனால் இது ஓரளவுக்கு இது வந்து இதனால் வலியிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அது போக மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இது வந்து செல்ஸை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து இது ஒரு க்ளீனிங் கிட்டு இதில் இதோட சேர்த்து தர்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு நம்மளே ஒரு டாக்டர் மாதிரி ஆகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இதே தாங்க இந்த ப்ராடக்ட்டு லைஃப் லாங் 14 இப்போ நிறைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக அதை க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சொல்யூஷன் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே இந்த ஸ்டிக்கு பாருங்களேன், இந்த கை காமிச்சிருக்கேன் இந்த ஸ்டிக் 149 ரூபாய்க்கு போட்டிருக்காங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி தான் கொடுக்குறாங்க, 281 ரூபா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக தெரில. மற்றதெல்லாம் மற்ற ப்ராடக்ட்லேயே பிராண்ட்லேயும் பாருங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மிஷின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த ரோல் மட்டும் தான் க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து நிறைய பிராண்டில் இருக்குது. ஆனால் எனக்கு இது பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த பிராண்டுங்க. அந்த நம்ம லைஃப் லாங்கில் 1099 ரூபாய்க்கு போட்டிருக்காங்கல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த பிராண்டு. ஒரு சில பேர் யூஸ் பண்ண வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது மட்டும் தரமாட்டாங்க. அதை வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு, அந்த இது க்ளீன் பண்ணுறதுக்கு பிளேடு எல்லாமே, அந்த ஊசி வந்தாலும் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு எல்லாமே தர்றாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜ் இது போடுற மாதிரி வரும். நீங்கள் சார்ஜ் போட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஏறி இருக்குங்கிறதையும் காமிச்சிக்கலாம். ஸோ நம்ம மேட்ருக்குள்ளே வா அப்படின்னா, இது என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. 3 பேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 இது க்ளீன் பண்ணுற ஃபுட் க்ளீன் பண்ணுறதுக்கு தந்திருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன க்ளீன் பண்ணுறதுக்கு சின்னது அதில் இருக்குது. கொஞ்சம் அதுக்கு அடுத்த லெவலில் கொஞ்சம் காலில் வந்து வெடிப்பு இந்த மாதிரிலாம் உள்ளதுக்கு அதுக்கு தனியாக ஒரு க்ளீன் பண்ணுறதுக்குள்ள இது ரவுண்டாக அது கொடுத்துருக்காங்களா, அந்த இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காளானி இதுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ரஃப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பிளேடு இதெல்லாம் வச்சு சுரண்டி விட்டு நம்ம பிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்ஃபாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டாக்டர்கிட்ட போகக்கூடாதான்னு கேட்டால், ஒரு சில பேருக்கு இது செய்ய தெரில அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுறது கரெக்டு. ஸோ ஒரு சில பேர் வந்து இது வந்து நம்மளே பர்சனலாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். சரிங்களா? ஓகே, நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். டாக்டர்கிட்ட போகாமல் நான் செல்ஃபாக பண்ணுறது நம்மளுடைய விருப்பம் தான். சரிங்களா? இப்போ வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 1200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் சார்ஜ் நிற்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்இடி டிஸ்பிளே, 2 ஸ்பீடு மோட்டார்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஆஃபு, மீடியம் ஸ்பீடு, ஃபுல் ஸ்பீடு அந்த மாதிரி 2 இது வரும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, அது வந்து நீங்கள் ஆன் பண்ணுறப்ப மேலே அந்த லைட் ஒன்று அடிக்குங்க. நம்ம க்ளீன் பண்ணுறப்ப
லைட் மாதிரி அதுலேருந்து எரியும். ஸோ அது அந்த லைட் போட்டிருக்காங்க. இன்னொன்று வாட்டர் ப்ரூஃபுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்காக நீ மிஷினே தூக்கி தண்ணியில் போடலாமான்னு கேட்டால் அது கிடையாது. இது வந்து மேலே அந்த நம்ம க்ளீன் பண்ணதில் அந்த கிட்ட மட்டும் நம்ம சைடில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இதை எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி படாமல் அந்த மோட்டரில் போட்டுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து இந்த நேனோ மோடு, டர்போ மோடு 2 இது நான் சொன்ன மாதிரி ஒரு மீடியம் ஸ்பீடு, கொஞ்சம் ஃபுல் ஸ்பீடு, 2 ஸ்பீடு. சரிங்களா? இது வந்து நேனோ மோடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்டலாக க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது மெதுவாக இந்த டெட் ஸ்கின்னு இந்த மாதிரி காலில் வெடிப்பு இந்த மாதிரி உள்ளதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நேனோ மோடு போதும். இதே இந்த டர்போ மோடுங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த காலாணியில் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் அவுட் வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டர்போ மோடு வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது ஏன் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணியில் நீங்கள் வந்து 10 to 15 நிமிஷம் நல்லா காலை வந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா கால் வந்து ஸ்கின்னு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாகிடும். ஸோ சாஃப்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுறதுலேயே வந்து கொஞ்சம் ஹார்டான இதை வந்து ஜாயின் பண்ணணும். அதை நீங்களே கழட்டி மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த இது வாங்குறப்ப உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான்லேயும் கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சப்போஸ் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் தெரிஞ்ச வாங்கினவங்க எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வந்து இது இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரிட்டன் போடுறதுனா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறதே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த ப்ரஷ்ஷு. அந்த ப்ரஷ் உள்ளது வந்து நீங்கள் பட்டன் போட்டுவிட்டு நீங்கள் வந்து அந்த எந்த இடத்துல ஃபுட் கார்னர் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணுறா பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் ஃபார்மில் வந்து நம்ம ஸ்கின் வந்து டெட் ஸ்கின்ஸ் ஃபுல்லாமே பவுடர் ஃபார்மேட்டில் வந்து விழுகும். ஸோ அதை வந்து அப்படியே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு கடைசியாக ஃபைனலேருந்து தொடச்சிக்கலாம். இன்னொரு விஷயம், இது வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ரஃப்பாக போட்டு ஃபுல்லாக போட்டு அடிக்கக்கூடாது. அடித்தோம்னா ஸ்கின் வந்து சீக்கிரத்துலேயே அந்த இடம் வந்து வீக் ஆயிரும். ஸோ வீக் ஆகுனா அந்த தோலை பூரா அரைச்சி தான் உங்களுக்கு இது பவுடர் ஃபார்மில் வரும். ஸோ அது வந்து நிறையா போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரத்துலேயே வந்து அந்த இடம் ரொம்ப இதாயிரும். ஸோ ஒரே நேரத்தில் ஃபுல்லாக அடிக்கலாமா கேட்டால் தப்பு, பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல க்ளீன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரளவுக்கு அந்த ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சீக்கிரம் சரியாயிடும். சரி, அவங்க போட்டிருக்காங்க அந்த லைஃப் லாங்கில் பார்த்தீங்கன்னா அதர் பிராண்டில் ட்ரெடிஷன் மாடல்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து நம்மளாச்சும் சுரண்டி எடுக்கிற மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் அதர் பிராண்டில் வந்து வெறும் இது வந்து போட்டிருப்பாங்க. லைஃப் லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த இண்டிகேஷன், அதாவது பேட்டரி சார்ஜிங் இண்டிகேஷனு, அதே மாதிரி அந்த மோடு, அதே மாதிரி இந்த கத்தி, இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் நிறையா இந்த கிட்டு உள்ள கொடுத்துருக்கான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், இவ்வளோ ஜாமான் எனக்கு வேணாம், எனக்கு கம்மியானது போதும், வெறும் இந்த 3 பேடு மட்டும் போதும் அப்படின்னா 789 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து 1099 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா 23ஆந்தேதி, அதாவது இன்றைக்கினா 20, 21 ஒரு 2 நாளில் நீங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, 10 days ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதான் அதோட சிறப்பம்சங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லி ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல கண்டென்ட் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி கேட்கணும், ஏதாவது ஒரு வேறு விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும், ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். கஸ்டமர் ஏதாவது ரிவ்யூவுமே பாருங்களேன், ஓரளவுக்கு இது வந்து நல்லா இருக்குது, ஒர்த்தபிளாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நம்ம வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த லைட்டு ஓகே. இப்போ அடுத்து வேறு வீடியோ போய் பார்த்தோன்னா இது க்ளீன் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க, பார்ப்போம். ஓகே, வேறு அந்த இதில் போட்டிருக்காங்க, காலை க்ளீன் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த வீடியோவில் முதல்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்கின் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அழுக்கு மாதிரி அழுக்கு மாதிரி உள்ளதெல்லாம் உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுற மாதிரி இருக்கும்.